பேரவைத் தலைவர்கள் ஒரே ஒரு விஷயம், இதை நான் சொல்லிடுறேன். இதற்கு சொல்ல நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். கொள்கை திருவிழா நாங்கள் நடத்தும் போது எல்லாருமே என்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டாங்க. ஊடக நண்பர்கள், எதிர்கட்சிக்காரங்க, மற்ற எல்லா கட்சிக்காரங்களும் கேட்டிருக்காங்க, நீங்கள் ஏன் இந்த ரெட் அண்ட் எல்லோ நீங்கள் ஒரு அணியாக நீங்கள் வந்து இந்த ஆடையை நீங்கள் அணிந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. அப்போ வந்து அவங்ககிட்ட சிரிச்சுட்டே அமைதியாக எந்த பதிலுமே சொல்லலை. இதுக்கு அது பதில் சொல்கிறதுக்கு, தலைவர் முன்னாடி சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கடவுள் கொடுத்துருக்குறாரு. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, எந்த அரசியல்வாதிகளும் எந்த அமைப்பில் இருக்கிறவங்களும் இஸ்லாமிய பெண்ணுக்கு முதல் இடம் கொடுத்தது இல்லை. எங்கள் தலைவர் ஆட்சி தொடங்கி அன்றே எனக்கு கொள்கை பரப்பு இணை செயலாளராக பதவி கொடுக்கும் போது அவர்களுடன் பக்கத்தில் எனக்கு சேரை போட்டு உட்கார வச்சு என்னை கௌரவிச்சுறாரு. அப்போ அந்த கௌரவம் வந்து எனக்கு சார்ந்தது மட்டும் இல்லாமல் தலைவர் சொல்லியிருக்காரு, எங்களுடைய கொள்கை வந்து பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும் தான். ஆனால் இஸ்லாமிய பெண்ணுக்கு அன்னைக்கு இஸ்லாமியர்கள் எல்லாருக்குமே ஒரு பெருமை காட்டுற மாதிரி தலைவர் அன்னைக்கு நடந்தினாரு. அன்னைக்கு நான் முடிவு பண்ண, எந்த கட்சிக்காக நான் இந்த இடத்துல நான் வந்தனோ, தலைவர் கூட நான் இருக்கிறேனோ, நான் சாகர மட்டும் இந்த ஆடை தான் நான் அணிந்து இருப்பேன். இது என்னுடைய அடையாளம்ன்றது நான் வந்து பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயம், தளபதிக்காகவே நான் என்றும் தலைமைக்கும் தளபதிக்கும் விசுவாசத்துடன் என் உயிருள்ளவரை நான் நன்றியோடு நடந்து கொள்வேன். நன்றி, வணக்கம்.